ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், வெல்கம் டு ராய்ஸ் எடுக்கிறது. நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தான் பார்க்கணும். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15/9/2022 அன்றைக்கி லான்ச் பண்ணாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15/9/2022. சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதாவது முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக எங்கே முதல்ல லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான். தமிழ்நாட்டில் மதுரையில் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக நல திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த ஸ்கீம் மோஸ்ட்லி கொண்டு வந்தது. யாருக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கொண்டு வந்தாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்ன்றதை தமிழ்நாடு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு மாற்றுறாங்க. அதாவது ஸ்டேட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாற்றுறாங்க. முதல் கட்டமாக எத்தனை ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1545 ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம்ஸை அப்ரூவ் பண்ணுறாங்க. அதனால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.14 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொண்டு வராங்க வித் சாம்பார் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன் நேச்சுரலாக, அதாவது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கொண்டு வராங்க. இது எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா எய்ம் டு இம்ப்ரூவ் ஹெல்த்தி அண்ட் அட்டண்டன்ஸ் லேர்னிங் அவுட்கம்ஸ். எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலை உணவு எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து நம்ம இதோட ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். அதாவது இந்த சீஃப் மினிஸ்டர் சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இப்போ 2020 ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 1920 வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல இன் வேர்ல்டில் சென்னையில் தான் ஃபஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதாவது இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஃபஸ்ட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு லெவலில் சென்னையில் தான் ஃபஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 1920 1920 நவம்பர் மெட்ராஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. யார் இதை அப்ரூவ் பண்ணுறாங்க, இது யார் எடுத்து நடத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கார்பரேஷன் கவுன்சில். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை அப்ரூவ் பண்ணுறாங்க. டிஃபன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் 1000 லைட்ஸ், அதாவது டிஃபன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க மெட்ராஸ் கார்பரேஷன் கவுன்சில். மெட்ராஸ் கார்பரேஷன் கவுன்சிலில் யார் சேர்மனாக இப்போ இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா தியாகராயர் செட்டி. அவர் தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. எதுக்காக எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போ வந்து காஸ்ட் இது வந்து ப்ரொவைடட் பை காஸ்ட்டாக தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஆனா பர் டே ஒரு ஆனா வந்து பே பண்ணி தான் அவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு இந்த காலை உணவு திட்டம். அதை பேஸ் பண்ணி தான் அதுதான் தியாகராஜ செட்டி யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் லாயராகவும் இருந்திருக்காரு, இண்டஸ்ட்ரியலாகவும் இருந்திருக்காரு, பொலிட்டிக்கல் லீடராகவும் இருந்திருக்காரு. அப்புறம் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஃபவுண்ட் பண்ணார். ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஃபவுண்ட் பண்ணது இவரும் ஒருத்தர். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1916, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா 1916 ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜனவரி 1, 1919 இந்த டைட்டில் வின் பண்ணுறாரு. யார்? திவான் பகதூர்னு சொல்லிட்டு டைட்டில் அவார்ட் வின் பண்ணுறாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா தியாகராஜ செட்டி. ஓகே, அடுத்து இவர் பேஸ் பண்ணி தான் அடுத்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு நம்ம தமிழ்நாட்டில். ஓகேங்களா? அதாவது தியாகராஜ செட்டி வந்து கொண்டு வந்தார் இந்த டிஃபன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது மீல்ஸ் ஃபார் மிட் டே மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். ஒரு ஆனா பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சரிங்களா? ஒரு டேக்கு ஒரு ஆனா அவங்க பே பண்ணணும். பட் காமராஜர் என்ன பண்ணார்னா அதில் புவர் சில்ட்ரன்ஸ்க்காக காமராஜர் புவர் சில்ட்ரன்ஸ்க்காக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நோன் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தார். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி புவர் சில்ட்ரன்ஸ் ஃபார் ப்ரைமரி ஸ்கூல்ஸ் அப்ரோஸ். அதாவது முதன்மை பள்ளியில் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஏழ்மையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஃப்ரீ நோன் மீல்ஸ். எப்போன்னு கேட்டிங்கன்னா 1956 கொண்டு வந்தாங்க. ஸ்டேட்டில் 1956 கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கே லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்தில் தான் காமராஜர் லான்ச் பண்ணுறாங்க. இது எட்டயபுரம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து இது வந்து அவரோட பட்ஜெட் 1956-57 தான் இந்த மிட் டே மீல் ஸ்கீம். ஒரு வருஷத்தில் 200 நாள் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் சாப்பிட்ணுன்னு சொல்லி இந்த ஸ்கீமை கொண்டு வந்தார் காமராஜர். அதுக்கப்புறம் 1957 மெட்ராஸில் லான்ச் பண்ணுறாங்க. இது நல்லா முக்கியம், பார்த்துக்கோங்க. இனிஷியலாக இது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கவர் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
65,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக கவர் ஆகுறாங்க. எத்தனை சென்டர்னு கேட்டிங்கன்னா 1300 சென்டர், 1300 ஸ்கூலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. அடுத்து ஜூலை 1982 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் சிஎம்மாக இருந்தார். இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் என்ன பண்ணாருன்னா 2லேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குரூப் ஏஜ் குரூப்பெல்லாம் அங்கன்வாடி ஸ்கூலுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. மிடில் மீல் ஸ்கீம் சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நியூட்ரிஷன் சத்து உணவு திட்டத்தை இவர் தான் கொண்டு வந்தார். யாருன்னா எம்ஜி ராமச்சந்திரன். அவர் சிஎம்மாக இருக்கும் போது தான் சத்து உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இட் ஆல்சோ எக்ஸ்டெண்டட் குரூப். அதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 5 to 9 பிரைமரி ஸ்கூல்ஸ்க்கு அந்த சத்து உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. இன் செப்டம்பர் 1984 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட், அதாவது 6 to 10 வரைக்குமே அடுத்து கவர் பண்ணுறாங்க இந்த ஸ்கீம் மூலயமா. அடுத்து 1989 சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நியூட்ரிஷன் மீல்ஸ் பிளான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது எம்ஜிஆர் நியூட்ரிஷன் சத்து உணவு கொண்டு வந்ததை பார்த்துட்டு கருணாநிதி என்ன பண்ணுறாருன்னா எக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதாவது ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கும் கம்பல்சரி வைக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு எம் கருணாநிதி. பாயில்டு எக், அவிச்ச முட்டை, எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 1989. அதுக்கப்புறம் சப்சிக்வென்ட்லி த ஸ்கீம் நவ் கால்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டியூரிங் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2011-16 இருக்கும்போது வெரைட்டி ஆஃப் மீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2013 என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வித் மசாலா எக்கு ஸ்டூடெண்ட் சாய்ஸோட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மசாலா வேணுமோ அவங்க போட்டுக்கிற மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதனால செல்ஃப் எஸ்டீம், இது எதுக்காக கொண்டாங்கன்னா டு இன்க்ரீஸ் சில்ட்ரன்ஸ் செல்ஃப் எஸ்டீம் டு இம்ப்ரூவ் தேர் ஹெல்த். இதனால அவங்க ஹெல்த் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹெல்த் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லி ஜெயலலிதா அவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த ஸ்கீமோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டோம். ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஹிஸ்ட்ரி இருக்குது. ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் யார் யார் வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் யார் யார் வந்து என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாங்க. இப்போது காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ நான் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு மிட் டே மீல்ஸ் ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் எம்ஜிஆர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் ஃபார் நான் மீல்ஸ்ன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்புறம் ஏஜ் 6 to 10 வரைக்கும் அவர் இன்க்ரீஸ் பண்ணார். தென் அப்புறம் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நியூட்ரிஷன் மீல் பிளான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து பாயில்டு எக் அவிச்ச முட்டையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1989. அது வந்து என்ன நேம் வைக்கிறாங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாரு கருணாநிதி. எம் கருணாநிதி நேம் வைக்கிறாங்க. இன் 2013 வித் மசாலா எக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. 2011 அண்ட் 16 வெரைட்டி ஆஃப் மீல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதில் தான் இந்த 2013 வித் மசாலா எக்கு சில்ட்ரன்ஸ்க்கு என்ன எப்படி வேணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸோட செல்ஃப் எஸ்டீம் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இந்த ஸ்கீமோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த அப்ஜெக்டிவ்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இதனால் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. காலை உணவு திட்டத்தால் இது ஒரு நல்ல குட் ஸ்டார்ட் டே, நீ நாளே நல்லா போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சில்ட்ரன்ஸ் என்கரேஜ் ஜாயின் ஸ்கூல் ஃபார் ஸ்டடி. அதனால் நல்லா படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க, நல்லா படிக்கவும் செய்கிறாங்க ஸ்கூலில். அப்புறம் இது வந்து ஒரு நியூட்ரிஷனல் பிரேக்ஃபாஸ்ட்டாக மாற்றுறாங்க. சில்ட்ரன்ஸ் ஹேவ் ஒரு நல்ல சத்து உணவாக இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் ஒரு நல்ல சத்து உணவாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டம் 13 டைப் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரொவைடட் டு ஏ ஸ்டூடெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது 13 வகையான உணவுகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்குன்றாங்க. அடுத்து சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஆஃப் தமிழ்நாடு வில் பி ரோல்ட் அவுட் ஆஃப் ஸ்பேஸ். முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்னா 1,54,108 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட்
இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகுறாங்க. அதில் எத்தனை ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1969 ஸ்கூல்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமில். 2வது கட்டமாக 18 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30,122 ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறாங்க. After deep analysis, the government of Tamil Nadu observed attendance in the good government schools of Tamil Nadu increased by average of 30%. இதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆவரேஜாக 30% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. எலிஜிபிலிட்டி இதில் என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருந்திருக்கணும். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 கிளாஸ் படிச்சிருக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 இருந்ததை 4 to 8 வரைக்கும், அதாவது 6 to 8 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ 1லேருந்து 8 வரைக்குமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி. அவங்க மஸ்ட்டு தமிழ்நாட்டில் பிறந்திருக்கணும், அப்புறம் 1 to 5 வரைக்கும் படிச்சிருக்கணும்னு சொல்லி தான் இருந்தது. இப்போ வந்து 1 to 8 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 6லேருந்து 8 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இதுதான் எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட்னா, இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த ஸ்கீம் எக்ஸ்பெண்டட் டு, அதாவது 6 to 8 கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஆல்சோ வில். அதாவது நான் சொன்னல முன்னாடி 6வதுலேருந்து 8வது வரைக்குமே இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் இந்த ஜியோ வந்து யார் இஷ்யூ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட். அவங்க தான் இந்த இஷ்யூவை, அதாவது இந்த ஜியோ இஷ்யூ பண்ணுறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா July 15. யாரோட பிறந்தநாள் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, த பர்த் அனிவர்சரி ஆஃப் கே காமராஜர். அவரோட பர்த் அனிவர்சரியை வச்சு இந்த ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. அடுத்து அட் த ப்ரெசன்ட் சீன், இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பெனிஃபிட் ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19,34,230 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. எதுனா 1 to 5, அதாவது 1லேருந்து 5வது வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 19,34,230. எத்தனை ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 37,447 ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எக்ஸ்பெண்டில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14,274 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுறாங்க ஸ்கூலில். இப்போ கரண்ட்டில் இருக்காங்க. அதாவது எத்தனை இருக்குன்னா 6 to 8. அதில் எத்தனை ஸ்கூல் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,454 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறாங்க.